ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ளஃபியான சாரீ ப்ளீட்டிங் எப்படி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். நீட்டாக கவர் பண்ணி இப்போது எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் எடுத்து வச்சுட்டு இந்த டேபிள் மேலே வைக்கும்போது உங்களுக்கே தெரியும் இந்த சுருக்கம் அப்படின்றது இதில் இருக்காது. இந்த பல்லு ப்ளீட் எப்படி ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம் அப்படின்றது இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம எடுக்க போகிறது. ஓகே, இப்போ இந்த பல்லு செக்ஷன் எப்படி நம்ம பிரிக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தரவங்க ஷோல்டர் ஹைட் வந்து அந்த வித்து வந்து எப்படி இருக்குன்னா வேரி ஆகும். அதில் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கஸ்டமர்கிட்ட எடுக்கும் போதே இவ்வளோ அந்த இன்ச்சு டேப் மூலயமா என்ன பண்ணிடலாம், அவங்களுடைய செஸ்ட் அந்த ஷோல்டரை லென்த்து அந்த பிரெத்தை வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம எடுத்துக்கலாம். இப்போ என்னுடைய கஸ்டமருக்கு வந்து இப்போது இவ்வளோ இன்ச்சு இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணிடுறேன், அதை மட்டும் எடுத்து இன்ச் டேப்பால் அதுலேருந்து இது வரைக்கும் நான் வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், லைட்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம என்ன பண்ணிடலாம், இதை அல்லோனா விட்டுடலாம். இதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு மடிப்பு மாதிரி இந்த இடத்துல வரும். நீங்கள் பார்க்க முடியும், இந்த இடத்துல ஒரு கோடு லைன் வருதுங்க இல்லையா, இந்த லைன் வரும். இந்த லைன் எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம், இதே அளவு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபோல்ட் பண்ண போகிறோம். அதனால் இந்த கோடு வந்து நம்மளுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த சாரியை நீங்களே பார்த்தா தெரியும். அந்த சாரியை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ரெண்டுத்தையும் ஈவனாக மடித்து ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல பார்த்தா தெரியும் ஈவனாக மடித்து வச்சுருக்கேன். எப்படின்னா ஒரு சாரியை வந்து அது நீள் வாக்கில் இல்லாமல் இந்த குறுக்கு வாக்கில் ரெண்டாக வந்து மடித்து வச்சுருக்கேன். எதனால் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு ஈவனாக வர்றதுக்காக இந்த நடுவில் இந்த ஒரு ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்காக அப்படின்றது இது நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஸ்டெப்பில் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி என்ன பண்ணுறோம், அடுத்து ஒரு ஃபோல்ட் பண்ணுறோம். இந்த ஃபோல்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, நம்மளுக்கு ஈவனாக ஒரு ஃபோல்டு வந்து நம்மளுக்கு உருவாகும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கே தெரியும். இப்போ ஈவனாக ஆகும்போது நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணி சீக்கிரம் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், டைம் சேவ் பண்ணி டக்குன்னு எடுத்துட முடியும். இப்போ நான் இதை வந்து நான் மறுபடியும் அகைன் ஃபோல்ட் பண்ணுறேன். உங்களுக்கே பார்த்தா தெரியும் அழகாக வந்து ஒரு ஃபோல்டு வந்து இதில் வரும். கட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் முன்னாடி சொன்ன மெஷர்மெண்ட் மாதிரி நான் என்ன பண்ணிவிட்டேன், என்னோடய கஷ்டம் என்னையே எடுக்கிறீங்களா? சரி, இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரியான மெஷர்மெண்ட்டில் என்னோடய கஸ்டமருக்கு எந்த மாதிரியான சைஸில் நான் வந்து ப்ரீப்ளீட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கேன், நான் இன்ச் டேப்பில் அளந்து நான் வந்து என்னோடய கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நான் அந்த மாதிரி ப்ளீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்திருக்கேன். இது எப்படி நம்ம வந்து பல்லு வந்து எவ்வளோ லென்த்து கொண்டு போகிறோம், எப்படிலாம் நம்ம அடுத்த வந்து ஸ்டெப்புக்கு போகிறோம் அப்படின்றத இதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த சாரியை வந்து என்ன பண்ணுறோம், இந்த ஸ்டாண்டோடைய கார்னரில் இந்த ஸ்லிப் போட்டு நம்ம வந்து இந்த டைட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை நல்லா நம்ம கையால் தான் ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், அயன் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரேடியாக நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இப்போது அயன் பாக்ஸ் கொடுத்து அயன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே எப்படி நம்ம கிளிப் போட்டோமோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு கிளிப் போட்டுக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே ப்ளீட்ஸ் வந்து கலையாமல் இருக்கிறதுக்கு ஒரு சேஃப்டி பின் வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், இன்சர்ட் பண்ணிடுறோம். ரெடி. இப்போ நம்ம அயன் பாக்ஸை வந்து எல்லார் வீட்டில் இருக்க அயன் பாக்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு பார்லர்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்டீமர் அயன் பாக்ஸ்ன்றது ஒன்று வச்சுருப்பாங்க. இப்போ என்கிட்ட இருக்கிறது வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற அயன் பாக்ஸ் தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு நெட் மாதிரி ஒன்று கடைகளில் இல்லைனா பஸார்களில் நிறைய விற்கும். அது மாதிரி நெட்டை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த மாதிரி பட்டு சாரியில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கீழே காட்டுங்களேன், இந்த பட்டு சாரியில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இப்போ நம்ம சாரியில் அந்த பின்னெல்லாம் மாட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், நிறைய டைமில் இந்த எட்ஜில் வந்து சாரியோட பின் வந்து சாரியை டேமேஜ் பண்ணிவிடும். அப்போ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு குட்டி டிப்ஸ் நான் இதை ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, இந்த மாதிரியான பிந்திஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம இந்த பின்னுக்கு உள்ளார நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், இதை இந்த பின்னுக்குள்ளார உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், இந்த பின்னுக்குள்ளார இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த ஊசிக்குள்ளார நான் எப்படி வந்து இந்த பிந்தியை வந்து நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன்னு. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை இந்த எட்ஜில் கொண்டு வந்து விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த பிந்தி வந்து நகரவும் நகராது, அதே மாதிரி சாரியும் வந்து டேமேஜ் ஆகாது. அதனால தான் இந்த குட்டி டிப்ஸை வந்து நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுவேன். ஸ்டார்டிங்க. இப்போ நம்ம முன்னாடி வந்து பல்லு வந்து எடுத்து முடிச்சிட்டோம். அடுத்தது செஸ்ட் ப்ளீட் எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம். செஸ்ட் ப்ளீட் முன்னாடி நம்ம பல்லு எடுத்தோம் இல்லையா, அந்த இடத்த நம்ம டைட்டாக வந்து ஃபோல்ட் பண்ண இடத்துல டைட்டாக வந்து ஒரு கிளிப் போட்டு அரேஞ்ச் பண்ணிடுவோம். அடுத்தது இப்போ நம்ம ஒன்றுத்தையும் எடுத்து இப்போது நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு சிலவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சுருக்கம் வரும். எப்படி அப்படின்னா
இப்போ நம்ம இந்த கிளிப் போட்டுருவோம். கிளிப் போட்டதுக்கப்புறம் நம்ம இப்படி இழுக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத ஒரு அன்ஃபோல்ட் பண்ணது மாதிரி வரும். அப்போ இந்த இடத்த நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீ நல்லா வந்து இதை நல்லா இழுத்துட்டு இந்த இடத்துல இன்னும் நல்லா இழுத்து என்ன பண்ணிடலாம், கிளிப் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த அந்த அன்ஈவனான ஒரு பகுதி வந்து என்ன ஆகிடும், இப்போ நம்மளுக்கு ஈவனாக வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் ப்ளீட்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கவர் பண்ணி என்னுடைய கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், செஸ்ட் ப்ளீட்டை வந்து நான் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், நெட் வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ளஃபியாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம அயன் பண்ணாமல் இந்த மாதிரியான இடத்த மட்டும் நம்ம அயன் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை எனக்கு பிளெயினாக வேணும், இந்த இடம் ஃபுல்லாக அயனாக இருக்கணும், எனக்கு வந்து இதுமாதிரி தூக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னா நான் என்ன பண்ணேன்னா ஃபுல்லாக வச்சு நான் அயன் பண்ணிவிடுவேன். அயன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஃபுல்லாக இந்த ஃப்ளஃபினஸ் இல்லாமல் ரொம்ப இந்த மாதிரி அப்படியே ஈவனாக ஃபோல்ட் ஆகியிருக்கும். இப்போ நம்ம அயன் பண்ண இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ப்ளீட் எடுத்ததெல்லாம் அயன் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி நம்ம பல்லு எடுத்துட்டோம், செஸ்ட் ப்ளீட் எடுத்துட்டோம். இதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இடுப்போட சுற்றளவு இது எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போது உங்களுடைய ஹிப் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறேன், நான் இதோடைய பாதியிலேருந்து சிலர் எடுப்பாங்க, சிலர் இந்த ஸ்டார்டிங்லேருந்து எடுப்பாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ஒரு சுற்று முன்னாடி ஒரு சுற்று வர மாதிரி என்ன பண்ணிடுறேன், இது வரைக்கும் வந்து முடிச்சு எடுத்துடுறேன். முடிச்சு எடுக்கும்போது எனக்கு எவ்வளோ வருது அப்படின்னா இவ்வளோ அளவு வருது. ஓகேவா, சுற்றி வந்து எனக்கு வந்து இவ்வளோ வருது, 1 மீட்டர் அளவுக்கு எனக்கு வந்து கேப் வருது. இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இந்த கீழே இருக்க இந்த ப்ளீட்ஸ் வந்து இந்த இடத்துல 3 மடி நம்ம மெஷர் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து என்ன பண்ணுறோம், ப்ளீட்ஸ் அந்த முன்னாடி மடிப்பு இருக்கு இல்லையா, இந்த இடுப்பு மடிப்பை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி எடுத்துட்டு என்ன பண்ணுறோம், கிளிப் போட்டு லாக் பண்ணிக்கிறோம், நிறுத்திக்கோங்க. ஓகே, நம்ம இந்த முன்னாடி எப்படி ப்ளீட் பண்ணணுமோ அதே மாதிரி கீழே கால் பகுதியில் நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த மாதிரி ப்ளீட் பண்ணி அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறோம். எப்படின்னா இப்போ 1 இருக்குன்னா அடுத்ததுக்கு பின்னாடி வந்து 1 தெரியணும், இப்போ இன்னொன்று இருக்குன்னா அதுக்கு பின்னாடி 1 தெரியணும், அதுக்கு பின்னாடி வந்து 1 தெரியணும். இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே நம்மளுக்கு தெரியும் போது என்ன ஆகும், நம்ம இந்த ஃப்ளஃபினஸ் வந்து இதில் வரும். ஓகே, இப்போ நம்ம அதை எடுத்த ப்ளீட்ஸ் வந்து இப்படி நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எடுத்துறீங்களா ஒரு சுவிட்சு ரெடி. இந்த மாதிரி நம்ம 1 by 1 அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். இப்போ அரேஞ்ச் பண்ணதை நம்ம என்ன பண்ண போகிறோம், லைட்டாக அயன் பண்ணி விட்டுக்கு போகிறோம். அயன் பண்ணும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளஃபினஸ் போய் நல்லா நீட்டாக வந்து அரேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கே பார்த்தா தெரியும் 1 by 1 வருது. இப்போது இந்த இடத்த நம்ம கவர் பண்ணிட்டோம். அதே மாதிரி கீழே நம்ம இந்த பல்லு ப்ளீட் இருக்குங்களா, இந்த இடத்த நம்ம எப்படி ஃப்ளஃபியாக வைக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மடித்து வச்சதை அப்படியே என்ன பண்ணிக்கிறோம், இப்போ நம்ம ப்ளீட் பண்ணதை அப்படியே என்ன பண்ண போகிறோம், தலை மாதிரி எடுத்து இப்போ உங்களுக்கு இந்த டிசைனை பார்த்தாவே தெரியும், அப்படியே பின்னாடி இந்த ஜரிகள் தெரியுமா, இந்த ஜரி வந்து நம்மளுக்கு பலபலம் தெரியல, இந்த மாதிரி நம்ம திருப்பி வச்சுக்கணும். திருப்பி வச்சது என்ன பண்ணோம், இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். எப்படி அப்படின்னா இப்போ நம்ம இந்த திருப்பி வச்சிட்டோம் இல்லையா, இப்போ அந்த எண்டு பார்ட்டை எடுத்து நம்ம பாக்ஸுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு மடிப்பை கொடுத்து இங்கே வச்சுக்கணும். நம்ம பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃப்ளீட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்படி மடித்து விட்டுக்கலாம். இப்போ மடித்து விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த செஸ்ட் ஃப்ளீட் இருக்கு இல்லையா, இந்த செஸ்ட் ஃப்ளீட்டை நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணிப்போன்றதை பாருங்கள். இப்போ நம்ம எப்பயுமே வந்தோம்னா இப்படி வச்சோன்னா நம்மளுக்கு என்ன பண்ணாது, ஈவனாக வராது, இப்படி வராது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்த வச்சுட்டோம் இல்லையா, இப்போ இந்த பார்ட்டை மட்டும் எடுத்து பின் சைடாக தள்ளிட்டு இங்கே அரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எடுத்த உடனே என்ன பண்ணணும், இப்படி நம்ம ஃபுல்லாக மடிச்சிடாமல் இப்போ நம்ம இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த சைட்லேருந்து ஒரு 10 inch வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு அடுத்தது இந்த இடத்துல என்ன பண்ண, இந்த மாதிரி உங்களுக்கும் ப்ரீமியமான ப்ளீட்டிங் வேணும் அப்படின்னா
கீழே இருக்க நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் உங்களுக்கும் ப்ரீபெய்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் என்னை டிஎம் பண்ணி நீங்கள் இந்த ஆஃபர்ஸை நல்லா கேட்சப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.